வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 90s கிட்ஸ் யூடியூப் சேனல். உலக அதிசயங்களில் ஒன்றான பெட்ரா, ஜோர்டானில் அமைந்திருக்கும் பெட்ராக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலிருந்து காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டோம். மிகச்சரியாக 7:30 மணிக்கு பஸ் வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுச்சு. 7:30க்கு ட்ராவல் ஸ்டார்ட் ஆனிச்சு. மிகச்சரியாக 10:45 நாங்கள் வந்து பெட்ராவை ரீச் பண்ணிட்டோம். ஜோர்டானோட தலைநகரான அம்மானிலிருந்து மிகச்சரியாக 250 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பெட்ரா அப்படிங்கிற இடம் இருக்குது. என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய தங்கியிருக்கிற ரூம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 178 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லினும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோம். நாங்கள் போன பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பல கண்ட்ரியிலேருந்து டூரிஸ்ம் மூலமாக புக் பண்ணி ட்ராவல் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அரபிக்லேயும் இங்கிலீஷ்லேயும் அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடு வந்து பஸ் மூவ் ஆக அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய மினி மைக் மூலமாகவே அனௌன்ஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. நான் இங்கேயே தங்கி வேலை செய்கிறனால என்னுடைய ரெசிடென்ஷியல் பெர்மிட்டை காட்டி என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இந்த ஊர் காசுக்கு வெறும் ₹1 எனக்கு கிடச்சிது. இதே நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 தினார் ஆகும். No need. Like 35 minutes riding on a horse. You go to the top mountain. You see all panorama. You see the treasury from the top. After that, you go by stairs. 50 minutes. பெட்ராவோட என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் குதிரையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறியாச்சு. பட் ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அந்த என்ட்ரன்ஸ். ஏன்னா நீங்கள் ட்ரெஷரிக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நடந்து தான் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் கார் இருக்குது, அதில் ஷேர் பண்ணி நீங்கள் போகலாம். பட் ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் தான். எலக்ட்ரிக் காரில் போகணும் அப்படின்னாக்க 30 தினார் அப் அண்ட் டவுன். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. ஸோ நான் வந்து குதிரையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் போனேன். பட் போயிட்டுருக்கும்போதே தலைமை வந்துட்டு வேறு மாதிரி நம்மளை டீல் பண்ண ஆரம்பித்தார். மீன்ஸ் நான் அவங்கள வந்து பீக் கூப்பிட்டு போகிறேன். பீக் கூப்பிட்டு போயிட்டு பெனோரமா வியூவில் நீங்கள் எல்லா சிட்டியுமே பார்க்கலாம், வியூ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிவிட்டு 70 தினார் கேட்டார். Mastercard. I have card, but I have how much? 30 dinar something. I'm coming here. போயிட்டே இருக்கும்போது திரும்ப பார்கெயின் பண்ணி அவர் கடைசியாக என்கிட்ட கேட்ட ரேட்டு 30 தினார். ஃப்ரம் 70 தினார் டு 30 தினார். ஸோ நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதில் ஏதோ ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். இந்த 5 தினாரில் 5 மினிட்ஸ் குதிரை சவாரியில் அந்த ட்ரெஷரி போகிற முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டாப்புல. ஸோ நண்பர்களே, பெட்ரா போனீங்க அப்படின்னா இந்த குதிரையில் போன அந்த ₹5 காசும் எனக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டைம் தான். வேகமாக நடந்தீங்க அப்படின்னா ஸோ நடந்தே போங்க, அதுதான் பெட்டர். குதிரை சவாரி, எலக்ட்ரிக் கார் இது ரெண்டுமே வந்துட்டு வேஸ்ட் மீன்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி ஃபார் பட்ஜெட் ட்ராவலர்ஸ். மேக்ஸிமம் ட்ரெஷரி ரீச் ஆகிறதுக்கு வேகமாக நடந்தீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் கூட ஆகாது. நல்லா ஃப்ரீயாக போனீங்க அப்படின்னாலும் ட்ரெஷரி வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ட்ரன்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், 40-45 மினிட்ஸ். ஸோ வாக்கிங்லேயே போகிறது பெட்டர். ரொம்ப இந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்கலாம். இயற்கை கொடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு இடையில் இப்படி ஒரு அருமையான இயற்கை சூழல் அமைஞ்சதெல்லாம் வந்து இறைவனோட வரங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு இருக்கும். உள்ளே போகும்போதே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான ஒரு மலை
முகடுக்குள்ளே நீங்கள் போகும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது நீங்கள் அங்கே இடத்துக்குள்ளார போய் பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நாங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். மோஸ்ட் ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இன் பெட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி அல் கசானா, செகண்டரி த மோனஸ்டரி அட்டேர். See? You have same my phone. Good, Nokia. Hey. Good. Yeah. Like this postcard. Yes. I give it to the place. This. Yeah, India. Okay. This Yes, India. ஃபைனலாக ட்ரெஷரை ரீச் பண்ணியாச்சு. முன்னாடி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா ரொம்ப பழமையான கட்டடம் மலையில் வந்துட்டு செதுக்கி வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்க நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அந்த ரம்மியமான சுற்றுச்சூழல் தான் பெஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 தூண்கள், அதற்கு மேலே அப்படியே சேம் அதே 6 தூணு, பட்டு நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரியே பாறையை வந்துட்டு செதுக்கி தான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. எட்டிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மார்னிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே டைம் ஆக க்ரௌடு வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒட்டகம்லாம் நிறையா கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்தாங்க, லோக்கல்ஸ் வந்தாங்க. அந்த ஒட்டகம் ட்ரெஷரிக்கு முன்னாடி இருக்குல்ல, அதில் ஏறி ஒரு 2-3 ரவுண்டு சுற்றுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியும் காசு 20 தினார் 30 தினார் ஏதோ சுற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றும்போது இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துக்கலாம், யூடியூப் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லி ரொம்ப கவர் பண்ணி கம்பல் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட. பட் நான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அழகாக அப்படியே ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், பெட்ராவை பார்த்து முடிச்சாச்சு. நண்பர்களே, பெட்ராவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், சுக்ரான், சியா.